பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அதிமுக தலைமைக்கே சிக்கல் வரும் என்ற அச்சத்தால் தான் பாஜகவுடன் பழனிசாமி கூட்டணி வைத்ததாக விமர்சனம். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என பாஜக விரும்புவதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கூட்டணிக்காக பாஜக தங்களை மிரட்டவில்லை என்றும் விளக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் இன்றைக்கு மிரட்டப்படவில்லை. மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம். இலங்கை கடற்கொள்ளையர்கள் அடுத்தடுத்து நடத்திய தாக்குதலில் நாகை மீனவர்கள் 14 பேர் காயம். பாதுகாப்பை உறுதி செய்ய ஒன்றிய மாநில அரசுகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தம். டெல்லியில் NCERT கூட்டத்தில் மும்மொழி கொள்கை உள்ளிட்ட விவகாரங்களுக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு. தமிழ்நாடு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதால் ஏற்க முடியாது என மறுப்பு. கடும் கட்டுப்பாடுகளுடன் நாடு முழுவதும் நாளை நடைபெறுகிறது நீட் தேர்வு. முறைகேடுகள் செய்தால் 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை எச்சரிக்கை. 2024 நடந்த நீட் தேர்வு முறைகேடு புகாரில் 26 மருத்துவ மாணவர்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை. 42 தேர்வர்களுக்கு 3 ஆண்டு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வு முகமை தகவல். கத்தரி வெயில் தொடங்குவதற்கு முதல் நாளை வேலூரில் 106 டிகிரி சுட்டெரித்த வெயில். வரும் நாட்களில் வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோடை விடுமுறையொட்டி குமரி கண்ணாடி பாலத்தை காண குவியும் மக்கள். நுழைவுச் சீட்டு பெற 4 மணி நேரம் காத்திருக்கும் சுற்றுலா பயணிகள். நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழா கோலாகலம். கோத்தகிரி நேரு பூங்காவில் 2.5 டன் காய்கறிகளை கொண்டு காய்கறி கண்காட்சி. பல்லடத்தில் நடந்த கொலை கொள்ளை பாணியில் ஈரோட்டில் முதிய தம்பதி கொலை. திருப்பூர் BAB கால்வாய் பகுதிகளில் தனியாக இருக்கும் தோட்டத்து வீடுகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு. சேலம், புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம். கோடை விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக முழக்கம். துபாயிலிருந்து கோவை வந்த டிராவல்ஸ் அதிபரை மதுவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கொன்ற காதலி. கொலைக்கு உதவிய பெண்ணின் குடும்பத்தினரை கைது செய்து போலீஸ் விசாரணை. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் முட்டைக்கோஸ் மூட்டைகளுக்கு கீழ் செம்மரக்கட்டைகள் கடத்தல். 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பறிமுதல். கடத்தல் கும்பலுக்கு வலைவீச்சு. நாகை மாவட்டத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கடற்கொள்ளையர்களின் தாக்குதலை கண்டித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நாகை மீனவர்கள் அறிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் 5 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகில் அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் நாகை மீனவர்கள் மீது ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
மீனவர்களிடமிருந்த வலை, GPS கருவி, மீன்கள் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதேபோல் செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த 7 மீனவர்கள், வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் மீதும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதலை நடத்தியுள்ளனர். காயமடைந்த 17 மீனவர்கள் நாகை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தங்கள் மீது ஆயுதங்களை வைத்து இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியதாகவும், இந்த விவகாரத்தில் ஒன்றிய, மாநில அரசுகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர். போட்டை தள்ளி வச்சு உடையாந்துட்டு இருந்தோம். உடையாரும்போது போட்டு கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்து சாப்பாடு கேட்டாங்க. சாப்பாடுலாம் எதுவும் இல்லை, நாங்கள் ஊருக்கு வர்றோம் அப்படி சொன்னோம். அப்புறம் இன்னொரு போட்டு வந்துச்சு. இன்னொரு போட்டும் அவங்களுக்கு கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்து 2 போட்டு சைடில் அடித்தாங்க. போட்டை ஸ்லோ பண்ணலை, உடையாந்தே தான் இருந்தேன். தடி, கம்பு, ராடு எல்லாத்தையும் எடுத்து கத்தி கித்திலாம் வச்சு விட்டு அடித்தாங்க. நாங்கள் போட்டை ஸ்லோ பண்ணாமல் தான் வந்தோம். கல்லையும் தடியை விட்டு கமித்தி வச்சு அடிக்கிறானோ எங்களை சமாளிக்க முடியாமல் ஆளுக்கு வெட்டு போட்டோமே ஒரு ஆள் மயக்க அடிச்சிட்டாப்புல. அதெல்லாம் போட்டு ஸ்லோ பண்ணிட்டோம். போட்டில் இருந்த பொருள் எப்படி இருந்தாலும் ஸ்ரீலங்கா அழுட்டு போன பொருள் மட்டும் 3 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபாய் மேலே 5 லட்ச ரூபா விற்கணும் இருக்கிற பொருள். பேட்ரி, வாய்டாக்கி, பிஸ் பெயிண்ட்டு, ஜிபிஎஸ்ஸு, தூண்டி, அந்த செட்டு இந்த செட்டு நிறையா செட்டையும் போட்டு வச்சோம். போட்டில் அம்மா ஜாம்பா இருந்துச்சு. ஆனால் போட்டில் போகாத ஒரே பொருள் பார்த்தா இன்ஜினு, வலை, ஐஸ் போட்டி போகலை. பாக்கி போட்டில் இந்த அன்னைத்து பேர் ஒட்டு தொடச்சப்படான். இதனிடையே தாக்குதலுக்கு உள்ளான 17 மீனவர்கள் கரைக்கு திரும்பிவிட்ட நிலையில் மற்ற மீனவர்களின் படகு என்ஜின்களை கடற்கொள்ளையர்கள் சேதப்படுத்தியதால் அவர்கள் கரை திரும்ப முடியாமல் நடுக்கடலில் தவித்து வருகின்றனர். நாகை மாவட்ட மீனவர்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி சுமார் 10 லட்சம் மதிப்பிலான தளவாடப் பொருட்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ள இலங்கை கடற்கொள்ளையர்களின் செயல் தமிழக மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற NCERT கூட்டத்தில் கடும் விமர்சனங்களை முன்வைத்த தமிழ்நாடு அரசு இந்துத்துவா கொள்கையே மும்மொழி கொள்கை என தெரிவித்திருக்கிறது. மும்மொழிக் கொள்கை, PM ஸ்ரீ ஆகிய திட்டங்களுக்கு மீண்டும் கடும் எதிர்ப்பை தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலின் 59வது கூட்டத்தில் இந்த எதிர்ப்பை தமிழ்நாடு அரசு பதிவு செய்துள்ளது. டெல்லியில் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த கல்வித்துறை அமைச்சர்கள், பிரதிநிதிகள் பங்கேற்றார்கள். அப்போது மும்மொழிக் கொள்கை மூலம் சமஸ்கிருதம், இந்தி ஆகிய மொழிகளை ஒன்றிய அரசு திணிக்க முயற்சிப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்துத்துவா கொள்கையாகவே மும்மொழி கொள்கை இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. PM ஸ்ரீ திட்டம் தமிழ்நாடு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. NCERT பாட புத்தகங்களில் இந்தி பெயர்களை ஒன்றிய அரசு திணிப்பதாக கேரள அரசு குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் அதன் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காணொலி வாயிலாக பங்கேற்றார். CBSE பள்ளிகளில் ஆல் பாஸ் முறையை ரத்து செய்துள்ள ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு ஆசிரியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த முடிவை திரும்ப பெறாவிட்டால் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் வீட்டை முற்றுகையிட உள்ளதாக தமிழக ஆசிரியர் கூட்டணி அறிவித்துள்ளது. குறிப்பாக 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பிற்கு இந்த கட்டாய தேர்ச்சி முறையை கொண்டாந்திருக்கிறார்கள். அதாவது 30% மதிப்பெண் எடுத்தால் அப்போ ரிசல்ட்டாக ஒரு பாஸு, 30% மதிப்பெண் கீழே குறைந்தால் அவர்கள் இன்னொரு முறை தேர்வு எழுத அனுமதிக்கலாம், அவ்வளவுதான். பிறகும் அவர்கள் தேர்ச்சி இல்லை என்றால் அதே வகுப்பிலே தான் தொடர்ச்சியாக 2வது முறை படித்தாக வேண்டும் என்பது. இன்னும் சொல்லப்போனால் அது தேசிய கல்விக் கொள்கையானாலும் மும்மொழி திட்டமானாலும் சரி, இவர்களுடைய நடைமுறை முழுவதும் இந்த இந்தி பேசாத மாநிலங்களில் இருப்பவர்களை இன்னொரு நவீன குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதிலே தான் உறுதியாக இருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் வீட்டுக்கு முன்னாலேயே முற்றுகையிட தான் முடிவு பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் இந்தி பேசுகிற மாநிலங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து நாங்கள் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் இப்போ கல்லூரி வச்சுருக்கிறாங்க, நாங்கள் தொடக்கல்வி ஆசிரியர் இயக்கங்களை வச்சுருக்கிறோம். இந்த 2 சங்கமுமே ஒற்றுமையாக இருக்கிறோம். கல்லூரிகள், தொடக்கல்வி ஆசிரியர் இயக்கங்கள், மாணவர் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து அவர் தான் இப்போ அதில் வெறித்தனமாக நிற்கிறாரு. அவர் வீட்டுக்கு முன்னாலேயே முற்றுகையிடுகிற போராட்டத்தை கூட நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு வருகிறோம். கூட்டணிக்காக பாஜக தங்களை மிரட்டவில்லை என்று விளக்கம் அளித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என பாஜக விரும்புவதாக தெரிவித்துள்ளார். தியாகராயர் நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, அதிமுக கூட்டணி. எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து
சேர இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோட கூட்டணி கிடையாது. அப்பொழுது கூட்டணி வைத்திருந்தால் நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தாலும் அதை எண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேர்தல், அதுவும் எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி, அவரோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் இன்றைக்கு மிரட்டப்படவில்லை. மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம். கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே கண்ணாடி இழைக்கூண்டு பாலம் திறக்கப்பட்ட பின் வந்த முதல் கோடை விடுமுறை என்பதால் பாலத்தை காண கூட்டம் அலைமோதியது. கோடை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் குவிந்து வரும் சுற்றுலாப் பயணிகள் படகில் சென்று கண்ணாடி இழைக்கூண்டு பாலத்தை காண்பதற்காக 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட் பெற்றனர். இந்த கண்ணாடி பாலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டதுனால இங்கே வந்திருக்கிறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில், கொஞ்சம் நிலக்குடை அமைச்ச மாதிரி ஒரு பந்தல் போட்டு வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் இது போதாது, குழந்தைங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம். பட் இது ஒரு ஆன்லைன் டிக்கெட் கிடைச்சா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழைக்கூண்டு பாலம் கடந்த டிசம்பரில் திறக்கப்பட்டது. அப்போது இருந்தே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பாலத்தை பார்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். கோடை விடுமுறை காரணமாக தற்போது வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரியில் எல்லா ஏரியாவும் சுற்றி பார்த்துருவோம். பட் இந்த கண்ணாடி பாலம் புதுசாக இருக்கிறதுனால கண்ணாடி பாலத்தை பார்க்குறதுக்கு தான் நிறைய க்ரௌடு. எல்லாரும் இப்படி இருக்கப்போ கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா காலையிலேருந்து நிற்கிறோம், இப்போ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் எப்படி ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப குழந்தை குட்டிகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டம்னா தண்ணியும் கிடையாது, சாப்பாடு குழந்தை இல்லை, லைனில் நிற்கிறாங்க. லைன் விட்டால் திரும்ப அவங்களுக்கு வேற முடியாது. அந்த காரணத்தில் அவங்க எப்படின்னா ஆல்ரெடி கூட ரொம்ப நல்லது, மக்கள் ரொம்ப ஸ்பீடாக வராங்க. இந்த சீசனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீண்ட வரிசையில் காத்திருந்து நுழைவுச்சீட்டு பெற்று படகில் சென்ற பயணிகள் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் கண்ணாடி பாலம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை கண்டு ரசித்தனர். கண்ணாடி பாலத்தை காண்பதற்கு கூட்டம் அலைமோதுவதால் நுழைவுச்சீட்டு எடுக்க ஆகும் கால தாமதத்துக்கு மாற்று ஏற்பாடு செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. குமரியில் கடும் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் அவ்வப்பொழுது கோடை மழை பெய்வது சுற்றுலாப் பயணிகளுக்கு சற்று ஆறுதலாக உள்ளது. 2025-26 கல்வியாண்டின் MBBS சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட மையங்களில் நாளை நடைபெறவுள்ளது. நீட் தேர்வுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி 7 தொடங்கி மார்ச் 7 நிறைவடைந்தது. நாடு முழுவதும் சுமார் 23 லட்சம் மாணவர்கள் தேர்வெழுத விண்ணப்பித்துள்ளனர். இதற்காக 550 நகரங்களில் 5000க்கும் மேற்பட்ட மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் எழுத விண்ணப்பம் செய்துள்ளனர். மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு நடக்கும் தேர்வு தமிழ், ஆங்கிலம், இந்தி, குஜராத்தி உட்பட 13 மொழிகளில் நடத்தப்படுகிறது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை 3 மணி நேரம் தேர்வு நடைபெறும். மாணவர்கள் காலை 11 மணி முதல் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். 1:30 மணிக்கு தேர்வு மையத்தின் பிரதான வாயில் கதவுகள் மூடப்பட்டு அதன் பின் வருபவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 1:45 மணிக்கு வினாத்தாள் விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கம்போல ஆடை கட்டுப்பாடு விதிமுறைகளும் உள்ளன. கடைசி நேரத்தில் இரவில் கண்விழித்து படிப்பதை தவிர்க்க வேண்டுமென அறிவுறுத்தும் மருத்துவர் நந்தகுமார், இறுதி நேர பதற்றத்தை தவிர்க்க பெற்றோரும் மாணவர்களுக்கு உதவ வேண்டுமென கூறுகின்றார். ஸோ எக்ஸாம் ஹாலில் போகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸ்டாக பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளை பெற்றோர்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரி கடைசி நிமிடங்களில் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த என்கரேஜ்மெண்ட், அந்த ஹோப்ஸை பெற்றோர்கள் சைட்லேருந்து கொடுக்கணும். தேவையில்லாத ஒரு இல்லைனா என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மென்டல் ப்ரெஷரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் க்ரியேட் பண்ணுறதே எக்ஸாமில் சரியாக எழுத போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முந்தின நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். கோவையைச் சேர்ந்த 22 வயது திருநங்கை இந்திரஜா 2வது முறையாக நீட் தேர்வு எழுதுவது கவனம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து நீட் எழுதும் ஒரே திருநங்கை தாம்தான் என அவர் பெருமிதம் தெரிவித்தார்.
நான் வந்து நீட் எக்ஸாம் பற்றி நான் தேர்ச்சி ஆகிட்டேன்னா, நான் வந்து ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ்னு ஒரு நான் சீட் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கும் வந்து நான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். என்னால் வர ஜூனியர்ஸ், எனக்கு வர ஜூனியர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு வெல்விஷராக, நான் ஒரு எடுத்துக்காட்டாக வந்து மெடிக்கல் ஃபீல்ட்லேயோ இல்லை வந்து எந்த ஃபீல்டுனாலும் நான் வந்து அவங்கள வந்து ஊக்குவிப்பேன். நீட் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் கூடுதல் விவரங்களை neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.